Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சாஃப்ட்டா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து மைதா, முட்டை, தயிர் எதுவுமே சேர்க்காம பீட்ரோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியா பண்ணியிருக்கோம். யார் வேணா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா வந்து இந்த அளவுக்கு ஃப்ளஃபியா ட்ரை பண்ணலாம். அவ்வளோத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா சூடாக இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர் எடுக்கணும். நல்ல சுடு தண்ணியில் நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இல்லை அப்படின்னா கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப்பு போல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் இவ்வளோ போட்டுட்டு இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சூட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அது சீக்கிரமாக நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சட்டுன்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்மளுக்கு சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்க்காம பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு தேவைப்படாது. இப்போது நம்ம ஒரு பவுலில் 2 பழுத்த நல்ல வாழைப்பழம், ஒன்று வந்து நேந்திரன் வாழைப்பழம், இன்னொன்று நார்மலான சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த பனானா வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா கை வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சிட்டோம். அதுக்காக மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க, அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறோம். நல்லா வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய பால் சேருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சேர்க்கக்கூடாது. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்க்கணும். அப்போ தான் இனிப்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாக்லேட்டு, எண்ணெய் எல்லாமே அதை சேர்த்து இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெஸ்கஃபி காஃபி பவுடர் சேர்க்குறோம். இது வந்து சேர்க்கும்போது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்காக இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வந்து இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இன்னும் போடலை. போடாதனால நீங்கள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நல்லா வந்து எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரெண்டாவது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இந்த ரெண்டுத்தையும் கரெக்டாக சேருங்க. சேர்த்துட்டு இப்போ இனிமே ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து இதில் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்க்கலாம். இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எது வேணால் நீங்கள் வந்து போடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இனிமேல் இதை பேக் பண்ண வச்சிடலாம். நான் ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கடாயில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைங்க. சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். நம்ம இந்த மாதிரி ட்ரையில் கப்பு போட்டுட்டு உள்ளே வந்து 3/4 பாகம் அளவுக்கு மாவு சேர்க்கணும். ரொம்ப மாவு வச்சுட்டோம் அப்படின்னா பொங்கி வெளியே வந்துடும். 3/4 பாகம் அளவுக்கு மாவு வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக சிப்ஸும் தூவிட்டு நம்ம வந்து ஓவனில் பேக் பண்ண போகிறோம். ஓவனில் 180 டிகிரியில் ஒரு 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லேசாக டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பேக் பண்ணி முடித்து எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக நல்ல ஃப்ளஃபியாக ரெடியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3/4 பாகம் அளவுக்கு மாவு வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். மாவு வந்து மூழ்கிற அளவுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே பொங்கி வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து கவனித்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் முக்கியமாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல சூப்பராக இலகி வரும். இதை வந்து நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் தான் இருக்கும். இப்போ பாருங்கள்
உள்ளேயும் அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.